தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் வசூலிக்கும் கல்விக் கட்டணத்தில் இனி ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது என்பதற்காக மாநில தகவல் ஆணையம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் மெட்ரிக், சிபிஎஸ்இ மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் வகுப்பு வாரியாக வசூலிக்க வேண்டிய கட்டண விவரங்களை அந்தந்த பள்ளியின் நுழைவாயிலிலும் இணையதளத்திலும் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் மாணவர் சேர்க்கையின் போது வழங்கப்படும் விண்ணப்ப படிவங்களிலேயே கட்டண விவரங்களை தெளிவாக அச்சிட்டு வழங்க வேண்டும் என்றும் இதனை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அதிரடி உத்தரவுக்கு பின்னால் ஒரு சாமானிய மனிதனின் 3.5 ஆண்டுகால போராட்டம் ஒளிந்திருக்கிறது. கோவை மாவட்டத்தை சேர்ந்த லியாகத் அலி என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளின் கட்டண விவரங்களை கேட்டிருந்தார். ஆனால் இந்த மனுவை ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்துக்கு மாற்றி மாற்றி அனுப்பி உரிய தகவலை வழங்காமல் அதிகாரிகள் அலட்சியப்படுத்தியுள்ளனர். 3.5 ஆண்டுகளாக தகவலை வழங்காமல் இழுத்தடித்த அதிகாரிகளின் செயல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படை நோக்கத்தையே சிதைப்பதாக மாநில தகவல் ஆணையம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மனுதாரரை அலைக்கழித்து அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக தற்போது பணியில் உள்ள கோவை மாவட்ட கல்வி அதிகாரி 25,000 ரூபாயை மனுதாரருக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என மாநில தகவல் ஆணையர் இளம்பரதி உத்தரவிட்டுள்ளார். அதேபோல இந்த மனுவை தேவையற்ற காலதாமதம் செய்த அப்போதைய முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் அவரது உதவியாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு ஏன் தலா 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ள ஆணையம் அவர்கள் அனைவரும் வரும் ஜூன் 15ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. பெற்றோர்கள் தங்களின் கடின உழைப்பின் மூலம் கிடைக்கும் பணத்தை தங்களின் பொருளாதார தகுதியையும் மீறி குழந்தைகளின் கல்விக்காக செலவிடுகின்றனர். எனவே அவர்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெளிப்படைத்தன்மையுடன் கணக்கு விவரங்களை தெரிவிக்க வேண்டியது கல்வி நிறுவனங்களின் அத்தியாவசிய கடமை என்று ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த உத்தரவின் மூலம் தனியார் பள்ளிகளின் கட்டண வசூலில் நிலவும் குளறுபடிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிகள் இந்த உத்தரவை சரியாக பின்பற்றுகிறதா என்பதை ஆய்வு செய்து ஜூன் 15க்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கான இயக்குநருக்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.